வணக்கம் மக்களே, நான் உங்கள் சகா பார்த்திபன். எங்களுக்கும் ஒரு கனவு இருந்துச்சு, அதை நாங்கள் எல்லோருமே சுமந்தோம் அப்படின்னு ஒரு வரிகள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த வரிகள் மாதிரியே எங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்துல சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கங்கள் ரொம்பவே பெரிய மேஜிக்கலான விஷயங்களை நிறைய பேருடைய வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கு. சில பேருடைய வாழ்க்கைக்கு அது நெகட்டிவ்ஸா இருக்கு, சில பேருடைய வாழ்க்கைக்கு பாசிட்டிவ்ஸா இருக்கு, நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களையும் கொடுத்துருக்கு. எங்களுக்கும் அந்த சின்ன ஒரு ஆசை இருந்தது, நாமளும் இந்த வலைதளத்துல பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எதனால இந்த எண்ணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த டைரி எழுதுற பழக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி டைரி எழுதுறதுல பழக்கம் அப்படின்னு கொண்டவங்க பாத்தீங்கன்னா, நிச்சயமா அன்னைக்கு நாள்ல என்ன நடந்துச்சு, அந்த வாரத்துல என்ன நடந்துச்சு, அந்த மாதத்துல என்ன நடந்துச்சு, அந்த ஆண்டுல என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்களை இந்த ஆண்டு நாம செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம், இந்த ஆண்டுல நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் தவறு செஞ்சிருக்கோம், எந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அடுத்த ஆண்டுகள்ல அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட டைரி எழுதுற விஷயங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு டைரி எழுதுறதுக்கான நேரமும் நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல. அதே சமயத்துல அந்த டைரிகளை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நிறைய பேருக்கு வரதில்லை. சோ அதனால எங்களுடைய பேனாவையும் கொஞ்ச நாள் மூடி வச்சுட்டு இந்த வலைதளத்துல பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட எங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து நாங்க ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த சேனல்ல என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்க வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. எஸ், எங்களோட டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களையும், அதே மாதிரி நாங்க செய்யக்கூடிய நல்லதா இருக்கலாம், இல்ல நாங்க செய்யக்கூடிய தவறுகளா இருக்கலாம், அந்த தவறுகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயம் ஒரு லெசன் இருக்கும். அதே சமயத்துல நீங்க கொடுக்க போற கமெண்ட்ஸ் மூலமா நாங்க எங்களை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த இடத்தை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதோட சேர்ந்து இன்ஃபோர்டைன்மெண்டா இந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்கு. ஒரு 60% என்டர்டைன்மெண்ட் சேனலா இது இருக்கும், அதே சமயத்துல ஒரு 40% உங்களுக்கான ஒரு நல்ல தகவலை கொண்டு சேர்த்திருக்கோம் இன்றைய தினத்துல அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நாங்களும் அந்த இரவை கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடவும் நாங்க இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த சேனல்ல நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாம நாங்க டே டு டே லைஃப்ல பண்ண போற விஷயங்களா இருக்கலாம், இல்ல டெய்லி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸான விஷயங்களா இருக்கலாம், அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் கொஞ்சம் ஊரை சுத்துற பழக்கம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாங்க போகக்கூடிய அந்த டிராவல்ல என்ன மாதிரியான விஷயங்களா நடக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட நாங்க ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த சேனலுக்கான பேரையும் பசங்க டைரிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். நிச்சயமா இந்த பேர் உங்களுக்கு பிடிக்கும், அதே மாதிரி இந்த சேனலும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையும் எங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்களை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் மூலமாகவும் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாகவும் நாங்க எந்த இடத்துல தவறு செய்யறோம் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. அதை சரி பண்ணி ஒரு எங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடத்த மாத்தி எப்பவுமே நீங்க பசங்க டைரிஸ்க்கு வரீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நீங்க வரலாம். அதே சமயத்துல நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு நிறைவோட நாங்க அனுப்பி வச்சோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடவும் நாங்களும் இருப்போம். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அதிகப்படியான நம்பிக்கையோட நாங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமா இந்த ஊடகத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப நாளா நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த பயணத்துல எந்த இடத்துல நாங்கள் தடங்கல்களை சந்திக்கிறோம், எந்த இடத்துல ஏற்றங்களை சந்திக்கிறோம், அந்த ஏற்றங்கள் மூலமா நாங்கள் என்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறோம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள. நிச்சயமா நான் கேட்ட மாதிரியே நீங்க லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த வீடியோவுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.